வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. தோழனுமாய் தொண்டனுமாய் தேடு யாருக்கு நண்பனுமாய் நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார் என்றும் மறவாது இனிதே நடக்கும். வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பரலோக தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, மிக்கேல் அதிதூதருடைய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இன்று இந்த பெருவிழாவிற்கு மகிழ்ச்சியோடு வெங்கடாச்சலபுரம் தூய பரலோகனை ஆலயத்திற்கு வரவேற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் இயேசுவினுடைய தூய்மை மிகு இதயத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய இதயம் அன்பின் இருப்பிடம், அன்பின் சின்னம். இந்த விழா கடவுளுடைய அன்புக்கு, பராமரிப்புக்கு, பாதுகாப்புக்கு நாம் எடுக்கின்ற ஒரு விழா. கடவுளுடைய அன்பு ஆழம், அகலம், எல்லை காணாத அன்பு. ஒவ்வொருவரையும் நான் உன்னை மட்டுமே நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்ற விதத்திலே, தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற அன்பு கடவுளுடைய அன்பு. அத்தகைய அன்பை இந்த உலகத்திலே பிறப்பெடுக்க செய்து இந்த உலகிற்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தை, அவருடைய அன்பின் பணியை, போதனைகளை நினைவு கூர்ந்து இன்று நாம் இந்த பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த நன்னாளிலே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறுவோம். குறிப்பாக உலகமே பெருந்தொற்று கிருமிகளால் வேதனையுற்றிருக்கின்ற, இருளில் மூழ்கி தவித்து கிடக்கின்ற வேளையில் இயேசுவினுடைய அன்பு நம்மையெல்லாம் காத்து வழிநடத்துகின்றது என்ற நிலையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறி, எல்லா மக்களையும் இறைவன் தன்னுடைய இதய அன்பில் வைத்து பாதுகாத்தருள வேண்டுமென்று இந்த நாளிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம்.
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை
எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தமது அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொண்டார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 6-11 வரை. அந்நாள்களில் மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைதன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பாரவோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார்.
இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஆண்டவரின் பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது இருக்கும். ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, திருவசனங்கள் 7 முதல் 16 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவன்.
ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 11வது பிரிவு, இறை வார்த்தைகள் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வடு உண்டு, வலி இல்லை. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2020 ஆண்டு இயேசுவின் புனிதமிகு இதய பெருவிழாவை நாம் எந்த சூழ்நிலையில் கொண்டாடுகின்றோம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. அடைபட்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மதுரமான இருதயத்தின் பெருவிழாவினை கொண்டாடுகின்றோம். இவ்வாண்டு இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன என்பதை இன்றைய வாசகங்களின் வழியாக நாம் நன்றாக கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியில் இயேசு தெளிவாக கூறுகின்றார், என் நுகம் எளிது, இனிமையானது, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று. இவ்வாண்டு இந்த பெருவிழாவின் மிகப்பெரிய பாடம், எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியில், எவ்வளவோ கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில், இக்கட்டான சூழ்நிலைகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது தெரியாத சூழ்நிலையில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை எளிதாக்கி காட்டுகின்றார். அவரிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம்? இயேசுவின் திரு இருதய படத்தையோ சுரூபத்தையோ நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அந்த இதயம் குத்தி திறக்கப்பட்ட இதயமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருக்கின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கின்றோம், மூவர் சிலுவையில் அறையப்படுகின்றார்கள். குற்றம் செய்த இருவர் சிலுவையில் உயிரோடு இருப்பதால் கால்களை முறித்துவிட்டு இயேசுவிடம் வருகின்றார்கள். அவர் இறந்திருப்பதால் கால்களை முறிக்கவில்லை. ஆனால் ஒரு படை வீரன் அவருடைய விலாவை ஈட்டியால் குத்துகின்றான். இரத்தமும் நீரும் வழிந்தன என்று பார்க்கின்றோம். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட விலா, அந்த விலாவினுள் இருந்த இதயம். ஆனால் இந்த இதயத்தின் தன்மை என்ன? இதயம் அன்பு செய்யக்கூடியது, உண்மைதான். இதயம் அன்பின் சின்னம், அதுவும் உண்மைதான்.
இந்த இதயம் இரத்தத்தை நம்முடைய உடலின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பவில்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது, உண்மைதான். ஆனால் இயேசுவின் இதயம் குத்தி திறக்கப்பட்ட இதயம். ஆனால் இந்த இதயம் கொடுக்கக்கூடிய பாடத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்றால், குத்தி திறக்கப்பட்ட வடு இருக்கின்றது, ஆனால் வலி இல்லை. இயேசுவின் இதயத்தில் வலி இருந்திருந்தால் நிச்சயமாக உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர் அனைவரையும் அரவணைத்திருக்க முடியாது. இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு சீடர்கள் அறையில் கூடியிருக்கின்றார்கள். கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் இயேசு உள்ளே வருகின்றார். அனைவரையும் அரவணைக்கின்றார். அனைவர் மீதும் ஆவியை ஊதுகின்றார். உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று அனைவரையும் வாழ்த்துகின்றார். நான் உண்மையிலேயே உயிர்த்து விட்டேன், என்னுடைய இறுதி அறிவுரைகள் என்று அவர்களுக்கு அறிவுரைகளையும் கூறுகின்றார். வடு இருந்தது, ஆனால் வலி இல்லை. ஒருவேளை இயேசுவுக்கு வலி இருந்திருந்தால் நிச்சயமாக கூடியிருந்த 11 அப்போஸ்தலர்களுள் ஒருவரை மட்டும்தான் அணுக வைத்திருப்பார். சிலுவையின் அடியின் மட்டும் பின்பற்றி வந்து இயேசு கல்வாரி பலியினை சிலுவையிலிருந்து பலிபீடமாகவும் செம்மறியாகவும் குருவாகவும் இருந்த பலியினை நிறைவேற்றும் தருணத்தில் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த தான் அன்பு செய்த சீடரை மட்டும்தான் அரவணைத்திருப்பார். எஞ்சிய 10 சீடர்களை அவர் அரவணைத்திருக்க மாட்டார். 3 முறை மறுதலித்த வடு காயம். எனக்கு பின்னால் தலைமை ஏற்கக்கூடிய பேதுரு 3 முறை என்னை மறுதலித்தாரே என்று உயிர்த்த ஆண்டவர் அவரை உற்று நோக்கவில்லை. இறக்க நேர்ந்தாலும் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று வீர வசனங்களை பேசிய தோமா வீரத்தோடு சிலுவையின் பாதையில் வரவில்லை, சிலுவையின் அடிக்கும் வரவில்லை. வீரம் எங்கே போயிற்று தோமா என்று 2வது முறை சீடர்களை சந்தித்த பொழுது தோமாவிடம் கேட்கவில்லை. எஞ்சிய சீடர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டு ஓடினரே, அவர்களையும் அவர் அப்புறப்படுத்தவில்லை. அனைவரையும் அரவணைக்கின்றார். எப்படி அவரால் அரவணைக்க முடிந்தது என்றால், வடு இருந்தது, மனக்காயங்களுக்கான வடு இருந்தது, ஈட்டியால் குத்தப்பட்ட வடு இருந்தது, ஆனால் அதில் வலி இல்லை. இந்த காயங்கள் எல்லாம் அவரால் ஆற்றப்பட்டன. தன் இதயத்தில் ஏற்பட்ட உணர்வு பூர்வமான நட்பு பூர்வமான சீடத்தன்மைக்குரிய எல்லா காயங்களையும் அவர் ஆற்றுகின்றார், குணமாக்குகின்றார். எனவே வடு மட்டும்தான் இருக்கின்றது, வலி இல்லை. யோவான் எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தோமா கூறுகின்றார், அவர் காயங்களினால் ஏற்பட்ட வடுவை நான் தொட்டு பார்க்க வேண்டும். காயங்களை அல்ல, காண்பதற்கு முன்பாகவே தோமா தெளிவாக கூறுகின்றார், வடு இருக்கின்றது, அந்த வடுவினுள் என் விரலை விட்டு பார்க்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். வலி இல்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் இவ்வாண்டு இயேசு தன்னுடைய மதுரமான திரு இருதய பெருவிழாவன்று நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவற்றையெல்லாம் நான் கடந்து வந்தேன் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறை தன்மையில் இருந்தேன், கீழே இறங்கி வந்தேன். புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தொடர்ந்தும் வாசித்து பாருங்கள். கடவுள் தன்மையில் இருந்த அவர் தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று. இறை தன்மையில் இருந்த இதயம் அடிமையாகிய மனித தன்மையை ஏற்றுக்கொண்டது. கடந்து வருகின்றார். கடந்து வரக்கூடிய இந்த தருணத்தில் தன்னை தன்னுடைய உதரத்தில் தாங்கி
மனிதராகிய பெற்றெடுத்த மரியாவின் பாசம், அன்பு, வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பின் பராமரிப்பு. இயேசுவின் இதயம் குடும்பத்தில் தாயின் பாசத்தையும் வளர்ப்பு தந்தையின் பராமரிப்பையும் அனுபவித்தது. அந்த அனுபவத்தை கடந்து வருகின்றது. மக்களுக்காக போதிக்க வருகின்றார். எவ்வளவு அருமையான போதனை! ஆணித்தரமாக பேசுகின்றாரே, அதிகாரத்தோடு பேசுகின்றார்களே என்று மக்கள் அவரை பாராட்டுகின்றார்கள். அந்த பாராட்டுக்களை அனுபவித்த இதயம் புதுமைகளை செய்கின்றார். கடவுளுடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று அந்த அன்பின் வெளிப்பாடாகிய புதுமைகளை செய்கின்ற பொழுது மக்கள் எல்லாம், என்னே ஒரு புதுமை! எங்கள் வாழ்நாளில், எங்கள் வரலாற்றில் கூட இத்தகைய நிகழ்வுகளை நாங்கள் வாசித்தது கிடையாது, கண்டு அனுபவித்தது கிடையாது. உண்மையிலேயே இவர் இறைவாக்கினர் என்று போற்றினார்களே, அந்த போற்றக்கூடிய அனுபவத்தை இயேசுவின் இதயம் கடந்து வருகின்றது. மக்கள் மத்தியில் இவ்வாறு பெருமைக்குரியவராக, அதிசய மனிதராக இருக்கின்றாரே என்பதை பார்த்து பொறாமை கொண்ட தலைமை குருக்கள், மறைநூல் வல்லுனர், பரிசேயர், சதுசேயர் இவர்களெல்லாம் இயேசுவை பார்த்து, இவனுக்கு பேய் பிடித்திருக்கின்றது, பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுகின்றான், மதி மயங்கி விட்டான் என்று மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோமே. அந்த அவதூறுகளையும் இயேசுவின் இதயம் கடந்து வருகின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய ஏறக்குறைய 3 ஆண்டு போதனை வாழ்க்கையின் இறுதியில் தான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதிய யூதாஸின் செயல்பாடுகள், இயேசுவை சார்ந்தவர்களுடைய செலவீனங்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய பொருளாளராக யூதாஸை அவர் நியமித்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர்களுடைய கரங்களில் தான் பணத்தை கொடுப்பது வழக்கம். ஆனால் நம்பிக்கைக்குரிய அந்த யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்த அனுபவத்தை இயேசுவின் இதயம் கடந்து வருகின்றது. நான் சோர்ந்திருக்கின்றேன், துயரத்தில் இருக்கின்றேன், என்னோடு ஆறுதலுக்காக 1 மணி நேரம் ஜெபம் செய்யுங்கள் என்று அழைத்து சென்றாரே ஒலிவ மலைக்கு, பேதுரு, யாக்கோபு, யோவான் துயரத்தில் துடிதுடித்து தந்தையை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இம்மூவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். மூவர் அருகில் இருந்த பொழுதிலும் கைவிடப்பட்ட தன்மையையும் அந்த இதயம் கடந்து வந்தது. வீரர்கள் வந்து அவரை கைது செய்த பொழுது அனைவரும் ஓடுகின்றார்கள், அனைவரும் விட்டு ஓடுகின்றார்கள். கைவிடப்பட்ட அனுபவத்தை கடந்து வருகின்றது. இவன் கடவுளுக்கு எதிராக பேசுகின்றான், ரோமை பேரரசனுக்கு எதிராக பேசுகின்றான் என்று தலைமை குருக்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் கத்துகின்றார்கள், சிலுவையில் அறையும் என்று கூறுகின்றார்கள். இந்த வசை பேச்சுக்களை எல்லாம் கடந்து வந்தது இயேசுவின் இதயம். அது மட்டுமல்ல, என்னுடைய போதனையினால் கவரப்பட்டவர்கள், என்னுடைய புதுமையினால் புதிய வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் யாருமே எனக்கு உதவி செய்ய வரவில்லையே, என்னிடமிருந்து நன்மை பெற்றவர்கள், உதவி பெற்றவர்கள் பதில் உதவி செய்யவில்லையே என்கின்ற யதார்த்தத்தையும் இயேசுவின் இதயம் கடந்து வருகின்றது. அது மட்டுமா, அவரை எள்ளி நகையாடிய வீரர்கள், காரி உமிழ்ந்த வீரர்கள், முள்முடியை தரித்த வீரர்கள், சாட்டையால் அடித்தவர்கள், சிலுவையை சுமத்தியவர்கள், சிலுவையில் ஆணியால் அறைந்தவர்கள், எக்காலமாக பேசியவர்கள், இந்த அனைத்து பேச்சுக்களையும், அனைத்து உபாதைகளையும், அனைத்து துன்பங்களையும் கடந்து வந்தது இயேசுவின் இதயம். ஆனால் இந்த இதயத்தின் தன்மை என்ன? எவ்வளவோ துன்பங்கள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் சிறிது சிறிதாக குணமாக்கியது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பூமி தாயின் உதரத்தில் மரித்த பின்பு 3 நாள் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் இருந்தாரே, அவருடைய இதயத்தின் அனைத்து காயங்களும் குணமாக்கப்பட்டன. வடு மட்டும் இருக்கின்றது, ஆனால் வலி இல்லை. உயிர்த்தெழுந்து வருகின்ற பொழுது வடு இருந்தது. தோமா அந்த வடுவை பார்க்க, உணர அழைக்கப்பட்டார், ஆனால் வலி இல்லை. எவ்வாறு ஆணித்தரமாக கூறலாம்? வலி இல்லை என்பதால் தான்
வீர வசனம் பேசிய தோமாவை தன்னை தொட்டு பார்க்க அழைத்தார். 3 முறை மறுதலித்த பேதுருவை இன்னும் அன்பு செய்கின்றேன், என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும் என்று வணிக்கின்றார். ஏனையவர்களையும் அரவணைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் இதயமும் எத்தனையோ அனுபவங்களை கடந்து வந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்கள், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள், துன்பமோ மகிழ்ச்சியோ இல்லாத சாதாரண அனுபவங்கள், துன்பமயமான அனுபவங்கள், நமக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து துன்பங்கள், நமக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய துன்பங்கள், இவற்றையெல்லாம் கடந்து வந்திருக்கின்றோமே. அந்த துன்பங்களால் ஏற்பட்ட காயங்களை காயங்களாக வைத்திருக்கின்றோமா, அல்லது அவற்றையெல்லாம் ஆற்றி வடுவாக மட்டும் வைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நற்கருணை கொண்டாட்டம் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்களை சிறிது சிறிதாக குணமாக்க வேண்டும். வடு இருக்கும், வடுவை அப்புறப்படுத்த முடியாது. உயிர்த்த இயேசுவின் அடையாளமே அந்த வடுக்கள் தான், அவர் பட்ட காயங்களின் வடுக்கள் தான். வடுக்கள் இருக்கும், வலி இருக்கக்கூடாது. நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட எவருடைய இதயத்திலும் வலி இருக்கக்கூடாது. பிறர் நமக்கு கொடுத்த துன்பங்களை பொறுத்த மட்டில் வலி இருக்கக்கூடாது. இவ்வாண்டு அத்தகைய வலியையும் தாண்டி கொரோனா என்னும் இந்த கொடிய தொற்று நோயினால் நாம் அனைவருமே முடங்கி கிடக்கின்றோமே. மாணவ செல்வங்கள் எல்லாம் நன்றாக படித்தேன், தேர்வு எழுதி சாதிக்க முடியவில்லை என்கின்ற வருத்தம். திருமணம் முடிக்கலாம் என்று இருந்தேன், எல்லா ஏற்பாடுகளும் நிறைவேறிவிட்டன, ஆனால் முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள், கூடி கொண்டாடி மகிழக்கூடாது என்று அது ஒரு கவலை. இவ்வாண்டிலாவது என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறலாம் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருந்த பெற்றோருக்கு ஏமாற்றம். எதிர்பார்ப்பில் இருந்த வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம். தொழில் முயற்சிகளில் எல்லாம் முடங்கி கிடக்கின்றன. விவசாயம் ஓரளவுதான் இருக்கின்றது, பணிகள் எல்லாம் முடங்கி கிடக்கின்றன. என் எதிர்காலம் என்ன என்கின்ற ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் துன்பமாக இருக்கின்றது. இயேசுவின் இதயம் நம்மை பார்த்து கூறுவது, என் மீது உன்னிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வலுப்படுத்து, உன் குடும்பத்தினரோடு உன்னுடைய உறவுகளை வலுப்படுத்து, உன் எதிர்காலத்தை என்னுடைய கரங்களில் விட்டுவிடு, நான் பார்த்து கொள்ளுகின்றேன், கவலைப்படாமல் இரு, நம்பிக்கையோடு மட்டும் இரு என்று இயேசுவின் இதயம் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றது. எனவே நாம் இந்நாள் வரை நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள், அவற்றை தாண்டி வரக்கூடிய இந்த வேளையில் முடங்கி கிடக்கக்கூடிய இவ்வாண்டு அனுபவத்தையும் தாண்டி வர நம்முடைய இதயமானது வீர விசுவாச வலிமையை கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய காயங்களை எல்லாம் வடுக்களாக குணமாக்குவோம். காயங்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது, உறவில் முன்னேற முடியாது. அவைகளை ஆற்றி வடுக்களாக மட்டுமே வலி இல்லாமல் வைத்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியின் ஆற்றல் நம் அனைவருடைய இதயங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா காயங்களையும் ஆற்றி வடுக்களாக, வலி இல்லாத வடுக்களாக, எதையும் கடந்து வரக்கூடிய துணிவு கொண்ட இதயமாக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த முடங்கி கிடக்கக்கூடிய அனுபவத்தை தாண்டி வரக்கூடிய நல்லதொரு எதிர்காலத்தை கொடுத்தருள்வாராக. அத்தகைய நம்பிக்கையோடு எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். இறைமகன் நமக்காய் மனிதனானார்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றுக்களிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோமாக. வழிநடத்தும் அன்பு இறைவா, உமது மறையுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள், குழப்பம் மிகுந்த இன்றைய சூழலில் உமது அருளாலும் ஆற்றலாலும் திறம்பட பணி செய்து குணமாக்கும் உமது உடன் இருப்பையும் அருளையும் மக்கள் உணரச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதல் அளிக்கும் அன்பு மருத்துவரான இறைவா, இன்று உலகையே அச்சுறுத்தும் கொரோனா தொற்று கிருமியால் இருளும் திகிலும் பாதுகாப்பற்ற நிலையும் பரவி இருக்கும் வேளையில் நாங்கள் உம்மில் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து இப்பெரிய பேரிடரில் இருந்து விடுபட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, கொடிய கொரோனா கிருமியால் பாதிக்கப்பட்டோர், ஊரடங்கால் வேலை இழந்தோர், புலம்பெயர் தொழிலாளர்கள், நலிவுற்ற சிறு குறு தொழில் முனைவோர் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்வாழ்வை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருளிரக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லன்மையால் விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம்
திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன். உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி தன் மகன் இயேசுவின் திரு இதயத்தின் வழியாக தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிந்தருள்வாராக. அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றும் உள்ள மகிழ்வால் நிரப்பியருள்வாராக. இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளைகளின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெற்றருள்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிறை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால்